தமிழ் பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை சரிவு கண்டு வருவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்நிலை தொடருமானால் காலப்போக்கில் பல தமிழ் பள்ளிகள் மூடும் அபாய கட்டத்தை எதிர்நோக்கும் என அச்சம் தெரிவித்தார் பேரா சங்கீத சபா தமிழ் பள்ளியின் 1978ஆம் ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பாளர் பி. சித்ரகலா. இந்நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினர் தங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புவதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் அவர் அறைகூவல் விடுத்தார். அதனை செய்ய தவறினால் காலப்போக்கில் மாணவர்கள் பற்றாக்குறையால் தமிழ் பள்ளிகள் மூடும் அபாயத்தை எதிர்நோக்கலாம் என்றும் அவர் எச்சரித்தார். அதன் அடிப்படையில் கடந்த 1978ஆம் ஆண்டில் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் போதித்த முன்னாள் ஆசிரியர்களை சிறப்பிக்கும் அதே வேளையில் இப்பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் திட்டத்தை மையமாக கொண்டு இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டு 90ஆம் ஆண்டு அகவையை நிறைவு செய்யும் இப்பள்ளி அதன் நூற்றாண்டை நிறைவு செய்யும் வேளையில் இப்பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதை உங்கள் இலக்கு என குறிப்பிட்டார். மேலும் இப்பள்ளி பெரிய பள்ளி திகழ்வதால் அதன் செயல்பாடுகளும் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் முதன்மை நோக்கம் என்றும் சித்ரகலா குறிப்பிட்டார். இந்நாட்டில் இன்னமும் தமிழ் பள்ளிகள் சிறப்பாக இயங்குகின்றன மற்றும் செயல்படுகின்றன என்றால் அதற்கு முதன்மை காரணம் மஇகா என்றால் அது மிகையாகாது. அன்றும் இன்றும் மஇகா தலைவர்கள் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு உதவி வருகின்றனர். ஆகையால் இந்நாட்டில் தமிழ் பள்ளிகள் இன்னமும் வேரூன்றி இருப்பதற்கு மஇகா பெரும் பங்காற்றி வருவதாக இந்நிகழ்வின் சிறப்பு பிரமுகரான மஇகா தேசிய உதவி தலைவர் தான் ஸ்ரீ எம். ராமசாமி கூறினார். மஇகா முன்னாள் தலைவர்கள் இந்நாட்டில் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு பேராதரவு வழங்கியதோடு மட்டுமின்றி பிள்ளைகளின் கற்றல் கற்பித்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டனர். இந்நிகழ்வின் முத்தாய்ப்பு அங்கமாக இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களான நடராஜா மற்றும் இந்திராணிக்கு தங்க மோதிரம் மற்றும் தங்க காப்பு அணிந்து சிறப்பிக்கப்பட்டது. இதை செய்யணும்னு ஆரம்பிச்சது ஸ்வீட் பட் பார்வதினு ரெண்டு மாணவர்கள். அவங்க குருப சாரெல்லாம் பார்த்து தேதியெல்லாம் முடிவு பண்ணாங்க. ஆனால் நம்ம பழக தேட தேட அந்த மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்த ஆர்வம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. அது ஏன்னு பார்க்கும்போது எல்லாரும் குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இதை செய்யணும், இது ஏன் இப்படி செய்கிறீங்க, எதாவது அப்படி செய்கிறீங்க. நம்ம முதல்ல 50 வெள்ளின்னு சொல்லுவோம், அப்புறம் 100 வெள்ளின்னு சொல்லுவோம். ஏன்னா 500 பேர் வைக்கிறதா இருந்தாக்கா ஒரு 50,000 வெள்ளி செலவு வரும் சொல்லி 100 வெள்ளி சொல்லுவோம். அப்போ அது கேள்வி கேட்டாங்க. அப்போ கேள்வி கேட்காதவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கேள்வி கேட்குறவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது குறைஞ்சி இந்த 29 பேரில் 4 பேர் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிற லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை நடத்தியே செய்யணும். 19ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் நடத்தணுன்றதில் நாங்கள் ரொம்ப முடிவாக இருக்கோம். இன்றைக்கி 3 பேர் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் 3 பேரும் கடைசி வரைக்கும் ஓடணும். எல்லாத்துக்குமே நானும் ஸ்வீட் பட்டும் கடைசி வரைக்குமே ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நேற்றே நாங்கள் ஸ்கூலில் எல்லாம் செஞ்சு இது ஏன் அப்படி செய்கிறோம்னு சொன்னாக்கா ஸ்கூலுக்கு இப்போ 90 வயசு ஆகுது. 88லேருந்து 90 வயசு ஆகுது. 100 வருஷம் கொண்டாடும் போது இந்த ஸ்கூல் மலேசியாலே ஆகப்பெரிய தமிழ் பள்ளியாக இருக்கணுன்றது எங்களோட இலக்கு. அந்த குருப சாரும் அதே இலக்கு தான் வச்சுருக்காங்க. 2 வருஷத்தில் பெரிய ஸ்கூலாக கொண்டு வரும். ஏற்கனவே 4 மாடியாக கட்டுறது துணுசாமி விட்டுட்டாங்க. இப்போ இன்னும் 2 வருஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பெரிய விஷயமே இல்லை. கட்டடம் இருக்குது, மாணவர்கள் சேர்க்கறது தான் அது பெரிய விஷயமே இல்லை. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.